is Jesus. Love is patient. Love does no harm to a neighbor. Love kids. What is love? Love is the fruit of the Spirit. Love is kind. Love is faithful. Love is humble. Jesus loves you. God so loved the world that He gave His one and only Son. We love because He first loved us. I love you, Jesus. We love Jesus. We love Jesus. நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அப்பப்போ எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்கூலில் எல்லோரும் இன்னும் ஒதுக்குறாங்க. நான் நல்லா படித்தாலும் டீச்சர்ஸ் என்ன திட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசணும் பழகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் யாருமே பேச மாட்டேறாங்களே. நான் பேச போனாலும் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஏதாவது கஷ்டம்னா ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டுறாங்க. என்ன பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. எல்லா விஷயத்தையும் நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணுமா? ஒரு சப்போர்ட்டு கூட வர மாட்டேறாங்களே. எப்போவுமே தனியாக தான் இருக்கேன். லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போலாம் ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம்னு தோணுது எனக்கு. என்னை எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க. யாரும் என்னை கவனிக்க கூட மாட்டேன்றாங்க. எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்லணும்னு பார்த்தா எனக்கு தான் யாருமே இல்லையே. சரி, நம்ம கஷ்டத்தை அப்பா அம்மாட்ட சொல்லலான்னு வந்தால் அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அது எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. போகிற இடமெல்லாம் ஒதுக்குறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்கன்னு வீட்டில் சொல்லலான்னு வந்தால் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டு டென்ஷனாக இருந்தால் நான் எப்படி போய் அவங்கக்கிட்ட சொல்லுறது? இன்னும் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் வீட்டில் சொல்லலான்னு நினச்சாலும் சொல்ல முடியலை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்னால் முடிஞ்ச அளவு நல்லா தானே வேலை பார்க்குறேன். எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் என்னை திட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளாம் எல்லோரும் கூட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்லான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பார்த்தா உடனே அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன் என்னை எல்லோரும் ஒதுக்குறாங்க? அப்படி நான் என்ன பண்ணேன்? நான் உண்டு, என் வேலை உண்டு தானே இருக்கேன். என்னை ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? ஏன் கூட ஏன் யாருமே பழக மாட்டேன்றாங்க? உலகத்தில் எல்லாருக்குமே யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க. கஷ்டம்னா சந்தோஷம்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ண எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் யாருமே இல்லையே. எனக்கு ஒரு மேரேஜ் ஆயிருந்தால் கூட பரவாயில்ல, என் கஷ்டம்னா ஷேர் பண்ணேன். ஆனால் அப்படி எனக்கு ஒரு மேரேஜ் கூட ஆக மாட்டேங்குது. அப்போ நான் என்னோடய கஷ்டம் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் யார்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்? அப்போ எனக்குன்னு யாருமே இல்லையா? இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அன்பு காட்ட யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் இருக்க உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட நான் தனியாக தான் இருக்கேன். காலேஜில் போய் எல்லோரும் என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க. வேலைக்கு போகிறப்ப கூட எனக்குன்னு ஒரு மதிப்பே இருக்காது. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் வந்து சொல்லலான்னு பார்த்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சண்டை போட்டு என்னைய மறந்துடுவாங்க. இந்த உலகத்தில் போய் நான் யாருக்கிட்ட அன்பு தேடுறது? அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். அன்பு இல்லைன்னு சொல்கிறையே. நீ ஒரு டைமும் ஃபீல் பண்ணுறப்ப உன் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணுற அன்பை பற்றி உனக்கு தெரியுமா? நீ போகிறப்பையும் வரப்பையும் உனக்கு பாதுகாக்கிற அன்பை பற்றி உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு ஆபத்துனா அதுலேருந்து உன்னை வந்து விடுவிக்கிற அன்பை பற்றி தெரியுமா? இப்போ கூட இந்த ஆபத்துலேருந்து உனக்கு பாதுகாக்கிற அன்பை பற்றி உனக்கு தெரியுமா? சிலுவையில் உனக்காக அறையப்பட்ட அன்பை பற்றி உனக்கு தெரியுமா? எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ. இதுக்கு மேலே இது உனக்கு தேவையானதை நீயும் யோசிச்சுக்கோ. ஆமாம், இப்போ வந்துட்டு போனது யார்? அவங்க என் கூட பேசினப்போ ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ரிலீஃபாகவும் இருந்துச்சு. என்ன ஏதோ ஒரு நியூ நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. நீங்கள் கஷ்டப்படும் போது தேவன் உங்களிடம் நேரடியாக வருவார். என்னது, கஷ்டம்னா ஆண்டவரே நேரில் வருவாரா? நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து அழுது லாஸ்ட்டாக சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன்.
கரெக்டாக அந்த டைமில் பார்த்து ஒருத்தவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ என்னை பார்க்க வந்தது ஏசப்பாவா? நம்ம கஷ்டப்படும் போது ஏசப்பாவை கூப்பிட்டாலே அவர் நம்மகிட்ட நேரடியாக வருவார். அதுதான் ஏசப்பாவோட உண்மையான அன்பு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல போகிறேன். என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றின ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் காட்டுறது தான் ஏசப்பா உண்மையான அன்பு. இப்போ நம்ம பார்த்த வீடியோ எதை பற்றின்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா? அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோம் நாட்டில் மிலிட்ரிக்காரவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்ற கடுமையான சட்டம் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி வேலண்டைன்ன்ற கிறிஸ்டியன் ஃபாதர் நிறைய பேருக்கு சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணி வச்சார். அதனால் Feb 14 அவருக்கு தண்டனையாக அவரை கொண்டுட்டாங்க. அதுக்கு நினைவாக தான் நம்ம Feb 14 வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம். நம்மளோட உண்மையான வேலண்டைன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். லெட்ஸ் see Jesus is our true Valentine. நம்ம பார்த்த இந்த வீடியோவில் மனுஷ அன்பை தேடி போய் ஏமாந்து போகிறாங்க. ஆனால் உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு. நமக்காக எப்பயுமே இருக்க ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. அந்த உண்மையான அன்புக்கு நம்ம உண்மையாக இருப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையோடு பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சீக்கிரமே இன்னொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். Until then, signing off from Unit Shine.